இப்போ வரைக்குமே எனக்கு 6 மந்த்தில் வந்துட்டு டெலிவரி ஆக போகுது, சி செக்ஷன் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒரு 5 டேஸ் கழித்து கிட் வாங்கி பார்த்தேன். தம்பி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சின்ற மாதிரி கிட்டில் வந்துட்டு 2 கோடு வந்துச்சு. மற்றதெல்லாம் நெகட்டிவ் வந்துச்சு. ப்ளட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 11 இருந்துச்சு. இப்போ ஒரு மாம்னா அந்த மாம்க்கு அந்த ஒரே நம்பர் தான். எத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டாலும் அந்த ஒரே நம்பர் தான். நம்ம ஃபஸ்ட் பேபிக்கோட பாண்டிங் குறைஞ்சிடுமோ, அவங்கள வந்துட்டு சரியாக பார்த்துக்க முடியாதோ, அது மாதிரிலாம் இருக்கும். எனக்கு இப்போவே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ ஆல், இந்த லாகில் நான் என்ன சொல்லலான்ட்டு இருந்தேன்னா உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் லாகில் நான் என்னோடய ப்ரெக்னன்சியை ரிவீல் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் இனி நான் இது வரைக்கும் என்னோடய ப்ரெக்னன்சி அப்டேட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ எனக்கு 4 மந்த்ஸ் ஆகுது. இவ்வளோ நாள் எங்கே போனீங்கன்னு கேட்கலாம். பட் நம்மளோட ரொட்டீன் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஹெல்த்துலேயும் சரி, லைஃப் ஸ்டைலும் சரி, கொஞ்சம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ வாங்க அதுக்குள்ளே போகலாம். ஸோ இது டோட்டலாக ஒரு அன்பிளான்டு ப்ரெக்னென்சி தான். நாங்கள் 2 பேருமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பிளான் பண்ணவே இல்லை. நாங்கள் என்ன நினச்சோம்னா, சரி பிரகலுக்கு ஒரு 5 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபினான்ஷியலாகவும் லோவாக இருக்குது, ஹெல்த்தும் எனக்கு ரொம்ப பயம் வேறு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலே நான் கொஞ்சம் பயந்துட்டேன். இப்போ வரைக்குமே எனக்கு 6 மந்த்தில் வந்துட்டு டெலிவரி ஆக போகுது, சி செக்ஷன் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் இப்போ டெய்லி என்ன தெரியுமா பண்ணுறேன், டெய்லி ஒரு டெலிவரி லாக் பார்ப்பேன். அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து நம்ம எதாவது கற்றுக்கலாமா, அது மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன். வேறு வழி இல்லை. தம்பியை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு வீட்டில் தான் நான் இருக்கேன். இப்போ ஃபுல் ரெஸ்ட் ஆகிப்போச்சு. ஃபஸ்ட்டு இப்போ ஒர்க் போயிட்டுருந்தேன். ஸோ கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து நானும் நின்றுட்டேன். ஏன்னா எனக்கு வாமிட்டிங் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெகுலருக்கெல்லாம் எனக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது. வளைகாப்பு வரைக்குமே நான் ஒர்க் போனேன். அதுக்கப்புறம் நான் வாலண்டியராக தான் நின்னேன். வீட்டிலே போதும், இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொன்னாங்க, அதனால தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னால் முடியல. காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணி தானே குடிப்போம், தண்ணி குடித்தாலே கொமட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் ஃபஸ்ட்டு ட்ரிமெஸ்டரில் ரொம்ப சிரமப்பட்டேன். இந்த செகண்ட் ட்ரிமெஸ்டர் கொஞ்சம் ஓகே. இப்போது எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக நான் வாமிட்டிங் டேப்லெட் போடுறதில்ல. கொஞ்சம் ஓகேவாக போகுது. அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்லாம் அந்த டேப்லெட் இல்லாட்டி என்னால் இருக்கவே முடியாது. அந்த நாளை கடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, இப்போ நான் கதைக்கு வரேன். ஆக்சுவலாக April 22 அக்கா வந்தாங்களா. என்னோடய லாஸ்ட்டு மென்சஸ் டே பார்த்திங்கன்னா March 27. ஸோ எனக்கு எப்போவுமே ரெகுலர் பீரியட்ஸ், அதாவது 3 நாள் முன்னாடி. இப்போ 27னா நெக்ஸ்ட் மந்த்து ஒரு 24, 25 அது மாதிரி ஆகும். சரி அப்படின்ட்டு நான் அக்கா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். நானும் பாப்பா அக்கா எல்லாருமே ஆடுறது பாடுறது அப்படிலாம் ஒரு 1 வீக் அப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. ஸோ வந்துட்டு நான் 30th April வரைக்குமே நான் மறந்துட்டேன். எனக்கு பீரியட்ஸ் ஆகிறத நான் மறந்துட்டேன். அப்புறம் கரெக்டாக 30th அன்னைக்கு தான் ஞாபகம் வருது. ஆமாம், இன்றைக்கி என்னடி, நமக்கு தான் 27th லாஸ்ட்டு, இந்நேரம் ஆயிரக்கிழமை அச்சிச்சோ ஆப்பு வச்சுட்டியே அப்படின்ற மாதிரி ஜர்க்காச்சு. சரி அப்படின்ட்டு சரி ஒரு 4-5 டேஸ் இன்னும் போகட்டும், மொத்தமாக ஒரு 10 டேஸ் கால்குலேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிட் வாங்கி அப்படின்ட்டு ஒரு 5 டேஸ் கழித்து கிட் வாங்கி பார்த்தேன். தம்பி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சின்ற மாதிரி கிட்டில் வந்துட்டு 2 கோடு வந்துச்சு. ஓகே, அப்படியே எனக்கு வந்துட்டு அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு, என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் அவங்கக்கிட்டையும் காமிச்சேன். அவங்க வந்துட்டு ஓகே இருக்கட்டும், நம்ம இப்போ பிரகலுக்கும் 4 வயசு ஆகுதில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது ஓகே அப்படின்னாச்சு. பட் வீட்டில் நான் சொல்லவே இல்லை. ஒரு 1 வீக் கழிச்சு தான் அக்காக்கிட்டே சொன்னேன். இது மாதிரிடி பயந்துகிட்டே தான் சொன்னேன். இதுக்கு எதுக்கு பயப்படுற, ஓகே தான், நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு. வீட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அக்கா விக்னேஷ் வந்துட்டு 3 பேர் ஸ்கேனிங்க்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்கேன், அந்த கன்ஃபர்மேஷன் ஸ்கேன் இருக்குது இல்லையா, அதுக்கு போயிட்டோம். அந்த ஸ்கேன் போகிற நாள் அன்றைக்கி கூட ஒரு நல்ல ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டேன். அங்கே சாப்பாடு செம்மையாக இருக்கும். அதுவே எனக்கு அப்படியே வாமிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வேறு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஐயோ, நல்ல சாப்பாடே இதை வாமிட் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஈவினிங் ஸ்கேனுக்கு போனோம். ஸ்கேனுக்கு போயிட்டு பார்த்தாங்க. ஓகே, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் வந்து வீட்டில் சொன்னோம். வீட்டில் சொன்னது எல்லாம் அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
அம்மா அப்பா வீட்டில் தானே இருந்தேன். அப்போ அக்கா வந்தனால தான் அங்கே சொன்னேன். அதுக்கப்புறம் அத்தை மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணிங்க எல்லாருக்கும் சொன்னேன். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் இனி 3 மந்த்ஸ் ஆகட்டும், ஏன்னா எல்லாருமே அதுதானே சொல்லுவாங்க, 3 மந்த்ஸ் ஆகிற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். சொந்தங்களுக்கு, அதாவது சொந்தம்னா அத்தை மாமா, அம்மா அப்பா, அண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் சொன்னேன், வேறு யாருக்குமே சொல்லலை. ஃபஸ்ட்டு செக்கப் போகும்போது நார்மலாக ஸ்கேன் பண்ணி இது மாதிரி நம்ம துடிப்பு பார்க்குறதுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு 10 டேஸ் ஆகும், நீங்கள் ஒரு 10 டேஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அப்படி போயிடுச்சா. அப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு போகணும். அப்போ தான் வந்துட்டு 4 வீக்ஸ் என்னமோ சம்திங் அந்த வீக் ஆனால் தானே துடிப்பு தெரியுமாங்க. சரி அப்படின்ட்டு போகும்போது ஓகே துடிப்பு நல்லாயிருக்கு. இப்போ வந்துட்டு ப்ளட்டு அந்த எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க இல்லையா, இவங்க அப்பாவுக்கும் சேர்த்து தான் எடுத்தாங்க. ப்ளட்டு, அந்த HIV, தைராய்டு இது எல்லாமே எடுத்தாங்க. எல்லாமே ஓகே. மற்றதெல்லாம் நெகட்டிவ் வந்துச்சு. ப்ளட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 11 இருந்துச்சு. ஆனால் பிரகுல் பிறக்கும்போது தான் எனக்கு 11 இருந்துச்சு. பட் இந்த டைம் ஓகே நான் ஓரளவுக்கு சாப்பிடுவேனாட்டிருக்கு. ஃபஸ்ட்டே வந்துட்டு 11 இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்கேனில் 11 இருந்துச்சா, இதே செகண்ட் ஸ்கேன் போகல 9.7 ஆயிடுச்சு. அதை நான் சொல்கிறேன். இப்போ 11 இருந்துச்சு. இருந்தாலுமே இது உங்களுக்கு பத்தாதுமா, நீங்கள் இன்னும் நிறையா சாப்பிட்ணும், ப்ளட்டு விடுறதுக்கு என்னென்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லவும், வீட்டில் சொல்லவும் அதுக்கெல்லாம் அவங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி இப்போ அத்தை மாமா வீட்டுக்கு போனோன்னா சுவரொட்டி வச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நான் வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாவது நான் கீரை சாப்பிட்ருவேன். அது போக இந்த பீட்ரூட்டு வெஜ்ஜீஸாக தான் மேக்ஸிமம் எடுத்துகிட்ருக்கேன். சிக்கனும் அடிக்கடி சாப்பிடுவேன். மற்றபடி வீக்லி மட்டன் எடுப்பாங்க அத்தை வீட்டில், அம்மா வீட்டில் சிக்கன் எடுப்பாங்க. அப்படியே நம்ம உங்களுக்கு தான் தெரியுமா, நான் ஞாயிற்றுக்கிழமையான இங்கே என்னோடய வீட்டில் இருக்கவே மாட்டேன். ஒன்று அத்தை வீட்டுக்கு போயிடுவேன், இல்லாட்டி அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். எங்கேயாவது போய் நல்லா மூக்குடிக்க சாப்பிட்டு சாயந்தரம் தான் வருவேன். அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வீட்லேயும் சரி அங்கேயும் சரி என்னை நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்றதுக்கெல்லாம் எனக்கு குறைய இருக்காது, ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க. அதேமாதிரி நானுமே எது எது தோணுதோ ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன். பெருசாக எதுவும் சாப்பிட்றதில்ல. எது எது இருக்கோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன். பசி கொஞ்சம் அதிகமாக எடுக்குது. ஒட்டுக்கா சாப்பிடாம ஒரு 2 hours ஒன்ஸ், வீட்டில் தான் நான் இருக்கேன், 2 hours ஒன்ஸ் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிறது. ஏதோ ஒன்று இந்த ஃப்ரூட்ஸோ இல்லை இந்த பேரிச்சம்பழம், நட்ஸ் அப்படி இது மாதிரி சாப்பிட்டுட்ருக்கேன். அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ என்னோடய டெய்லி ரொட்டீனுக்கு வரும். இப்போ நான் டெய்லி ரொட்டீன் எனக்கு எப்படி போகுதுன்னா, காலையில் எழுந்திரிப்போம், ஒரு 7-7:30 மணிக்கு எழுந்திரிப்பேன். ரெகுலர் ஸ்கூலுக்கு கிளப்பணும் இல்லையா, அவனை ஒரு 9 மணி 9:15 கிளப்பி ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுருவேன். அவனுக்கு எப்போவுமே அந்த வெஜ்ஜு, அதாவது காய் சாப்பாடு பரட்டி கொடுத்துட்டா சாப்பிட்டுக்குவான். ப்ளஸ் ஒரு எக்கு கொடுத்துருவேன். அப்படி தான் அவனுக்கு கொடுத்துட்ருக்கேன். அவனும் ஸ்கூலுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் நமக்கு நான் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நான் ஏதாவது இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்ருப்பேன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இனி தான் மேட்ரே இருக்குது. டெய்லியும் அந்த டெலிவரி லாக் பார்ப்பேன்னு சொல்கிறேன் இல்லையா, ஏதோ ஒரு லாக் எடுத்துருவேன், டைப் பண்ணுவேன் டெலிவரி லாக் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு லாக் வருமா, ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாங்களா, அதை பார்த்துட்ருக்கிறது. அதை பார்த்துட்டு நல்லதாக இருந்தால் நம்ம எடுத்துக்கிறது, கெட்டதை ஸ்கிப் பண்ணிக்கிறது. ஏன்னா எல்லாரோட உடம்பும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா, சரின்ட்டு அதை நம்ம எடுத்துக்கிறது, தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒவ்வொருத்தவங்க உடம்பு ஒவ்வொரு மாதிரி, இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி நம்ம தெரிஞ்சுக்கலாமே தான் நான் இதை பார்த்துட்ருக்கேன். அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ அந்த லாக் எடுத்து முடிச்சு நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க, அதுதான் பண்ணும், லாக் தான் பார்த்துட்ருப்பேன். இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் 4 months ஆகுது. என்டி ஸ்கேன் வரைக்கும் எடுத்திருக்கு. ஆனால் எதுவுமே நான் லாகும் எடுக்கலை, ஷார்ட்ஸுக்கும் எடுக்கவே இல்லை. அது அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம போகிறதே ஒரு அறக்க பறக்க போகிற மாதிரி, தம்பி ஸ்கூலில் அப்படி டக்குன்னு போகிற மாதிரி அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்துக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதாவது எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது, இந்த வாமிட்டிங் இருந்தனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் அனாமலை ஸ்கேனுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கலான்ட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக எடுப்பேன். ஸோ இப்போது என்டி ஸ்கேன் எடுக்க போனேன்னா அப்போது ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணுவாங்களா, அப்போ பார்த்திங்கன்னா ப்ளட்டு 9.7 இருந்தது. ஸோ இன்னொன்று என்னென்னா RCHIDன்னு ஒன்று வேணுமா, அது வந்துட்டு GHல வந்துட்டு போய் பதிவு பண்ண சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நான் மறுபடியும் GHா அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஒரு பக்கம் அமௌண்ட்டும் வரும், அதுவும் இல்லாமல் எதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போது ப்ரைவேட்டை விட இந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற டேப்லெட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வேலை செய்யும். சரி ஓகே, நமக்கு ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட் தான். நம்ம டெலிவரி மட்டும் தனியாரில் ஆகணுன்ட்டு தானே பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முதல் அனுபவங்கள் அப்படி. சரி அப்படின்ட்டு நம்ம அந்த RCHIDக்காக GH போனேன்.
சரி அப்படின்ட்டு அங்கே போயிட்டு அது என்னென்னா இப்போது பிரகுலுக்கு வந்துட்டு அந்த ஐடி இருக்கும். இப்போ ஒரு மாம்னா அந்த மாம்க்கு அந்த ஒரே நம்பர் தான், எத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டாலும் அந்த ஒரே நம்பர் தான். பிரகுலோட அட்டை என்கிட்ட இருந்துச்சு. சரின்ட்டு அதை எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் அவங்க பதிவு பண்ணாங்க. அப்புறம் வந்து சத்து மாவு இதெல்லாம் கொடுத்தாங்க. மாதத்துக்கு 8 பேக்கெட் கொடுத்தாங்க. அந்த 8 பேக்கெட்டையும் முடிக்கணுமா, அரை கிலோ மொத்தம் 4 kg அதை முடிக்கணுமா. அவங்க ஒரு ப்ரொசீஜர் இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் கேட்டாங்க, நீங்கள் எங்கே டெலிவரி பார்ப்பீங்க அப்படிங்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் போயிடக்கூடாது இல்லையா, ஜிஹெச்சோட பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு, ஐ மீன் கவர்மெண்ட் ஸ்கீமோட பெனிஃபிட் போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் ஜிஹெச்சில் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டேன். சரின்ட்டு அவங்க, அப்போது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு குழந்தைக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு சொன்னீங்க, அதனால் கண்டிப்பாக இசிஜி சில பல இன்னும் 2 டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க, நீங்கள் ஜிஹெச் போகணுன்ட்டாங்க. ஸோ ஜிஹெச்சும் போனேன், லாஸ்ட் வீக் தான் போனேன். போயிட்டு அங்கே இசிஜிக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஆகஸ்ட் 31 எழுதி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் எக்கோ டெஸ்ட்டும் எடுக்கணுமா. அதை எடுத்ததுக்கப்புறம் ப்ளட் ஊசி போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு ப்ளட்டு கம்மியாகுது அப்படின்னு சொன்னனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள், என்னோடய பர்த்டே முடிஞ்சு ஒரு ஆகஸ்ட் 10, 12, 14 அப்படின்னு போயிட்டுருக்கு. ஜிஹெச்சில் என்னோடய நெக்ஸ்ட்டு செக்கப் எப்போன்னா ஆகஸ்ட் 18. ஸோ அதுக்குள்ளே அந்த ப்ளட்டு 4 டேர்ம் இருக்கா, அந்த 4 ப்ளட் ஊசியும் போட்டதுக்கப்புறம் ஒரு செக்கப் வர சொல்லியிருக்காங்க. இப்போ ஜிஹெச்சோட இது முடிஞ்சு. இப்போ அடுத்து என்னோடய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அடுத்து நான் அனாமோலி ஸ்கேனுக்கு தான் போகணும். கொஞ்சம் ஜெர்க் ஆகும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் அனாமோலி ஸ்கேனுக்கு தான் போகணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு 4 months ஆகுது. 5th month ஆக போகுது. 4 month ஐ மீன் முடிய போகுது. ஸோ இப்படி தான் என்னோடய இது போயிட்டுருக்கு ரொட்டீனு. வீட்டில் இருக்கிறது போர் தான் அடிக்குது. வேலைக்கு போனால் எப்படா வீட்டில் இருப்போன்ட்டும் இருக்குது. ஸோ கொடுமையான இது தான். பட்டு ரெகுலருக்கு எனக்கு இவ்வளோ டயர்டே ஆகாதுங்க. நிஜமாக நான் வேலைக்கு போவேன், நான் பாட்டுக்கு வருவேன், ஆஃபீஸில் ஜாலியாக இருப்பேன். ஏன்னா எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். இன்னும் சத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. எல்லோரும் பிடிச்சதாக கொண்டு வருவாங்க. அது ஒரு ஜாலியாக இருக்கும். அங்கே போனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது. இப்போ வீட்டில் இருக்கிறக்கும் நெய்பர்ஸ் கிட்டலாம் பேசுவேன். ஐயோ என்னோடய நெய்பர்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவங்களும் அப்படி தான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சதுலேருந்தே என்ன ஹெல்த்தியாக சமைச்சாலும் கண்டிப்பாக கொடுத்துடுவாங்க, குறைய சொல்ல முடியாது. என் ஹவுஸ் ஓனர் வரைக்குமே எனக்கு சாப்பிட்றதுக்கு தான் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கு நமக்கு. நானே எதுவும் அந்த டைம் சமைக்க முடியலனாலும் யாராவது கொடுத்துருவாங்க, அப்படியே சாப்பிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த போயிட்டுருக்கு, இந்த 4 months வரைக்கும் இப்படி போயிட்டுருக்கு. இன்னொன்று கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் பேபி இருக்கிறவங்களுக்கு செகண்ட் பேபின்னு நினைக்கும் போது ஒரு இதாகும். என்னென்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேபிக்கோட பாண்டிங் குறைஞ்சிடுமோ, அவங்கள வந்துட்டு சரியாக பார்த்துக்க முடியாதோ, அது மாதிரிலாம் இருக்கும். எனக்கு இப்போவே தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, அந்த டெலிவரி டைம்லலாம் நமக்கு வர செக்ஷனாக ஒரு 5 நாள் தம்பி வந்துட்டு பாண்டிங் இருக்காது. இப்போவே வந்துட்டு அவன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே தான் என் கூடவே இருப்பான். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு யோசித்ததே அதுதான். செகண்ட் பேபி 4 years தள்ளி போட்டதே அதுக்கு தான். ட்ரகுலோட பாண்டிங் எனக்கு குறையக்கூடாது அப்படின்ட்டு தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அது பிறந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னா நமக்கு அது பெருசாக தெரிஞ்சுக்காது. இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பாண்டுறது நமக்கு எவ்வளோ பெரிய ஸ்பெஷல். நம்ம எவ்வளவோ 9 மாதம் அழகாக காத்திருந்து அழகாக பெற்றிருப்போம். இப்போ செகண்ட் பாண்டுங்கும் போது ஓகே, நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம இப்படி தான் 9 மாதம் வெயிட் பண்ணி குழந்தைய பெற்றுக்குவோம், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இப்படி தான் செக்ஷன் பண்ணி எடுப்பாங்க, அப்படி தான் எடுப்பாங்க, இப்படின்னு நமக்கு எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஆனால் ஃபஸ்ட் பேபிக்கு அப்படி இல்லை. ஒவ்வொன்றையும் பொறுமையாக பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது ஒரு அழகான ஜேர்னி இல்லையா. ஸோ இப்போ நான் செகண்ட் பாண்டை குறை சொல்ல வரல. இருந்தாலும் என்னோட குழந்தையோட பாண்டிங் கொஞ்சம் குறையுமேன்ட்டு கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஆனால் அவள் அழகாக வந்து கொஞ்சம் வயதை தொட்டு அம்மா பாப்பா பாப்பா அப்படிமா, அது நல்லாயிருக்கும். அது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். 2 பேரும் செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் பிரகுலும் அவங்களும் வந்துட்டு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டாக ஜாலியாக இருந்துக்கிட்டால் சரி, எனக்கு அதுவே போதும். எல்லோரும் ஒன்று தான். குழந்தையோ 2வது குழந்தையோ 2 நம்ம குழந்தை தான். இருந்தாலும் அந்த ஒரு சின்ன இது இருந்துச்சு. ஏன்னா எல்லா மாமுக்கும் இருக்கிறது தான். நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க, ஃபஸ்ட் பேபியோட பாண்டிங் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. இருக்கிறதான் கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம் எப்படியோ.
இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக சி செக்ஷன் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஆஃப்டர் சி செக்ஷன் பிஃபோர் சி செக்ஷன் எந்த காம்ப்ளிகேட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். எதாவது டவுட்ஸ்னாலும் கேட்கலாம். கண்டிப்பாக அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸு கேட்கலாம். சி செக்ஷன் பற்றி எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.